இன்னருக்கு வந்து நம்ம யூபிவிசி போடலாம், அவுட்டருக்கு வந்து டபிள்யூபிசி தான் போட முடியும். ஏன்னா நமக்கு அந்த வெயிலோட ஏதாவது பட்டுச்சுன்னா உங்களுக்கு கலர் ஃபேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு அவங்க கம்பெனிக்காரங்க வந்து அதுதான் சஜஷன் பண்ணுறாங்க. டோர் வந்து டீ குட்டுங்க, பர்மா டீ குட்டுங்க. இது பர்மா டீ குட். ஆமாம். இந்த டிசைன் வந்து நம்ம மிஷினில் அந்த இது கொடுத்தாலும் லேசர் டிசைன் அது வந்துடும். ஓகே. இதெல்லாம் எத்தனை வருஷத்துக்கு இது அவங்க 10 இயர்ஸ் கேரண்டி கொடுக்குறாங்க. நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு எஸ்டிமேஷன் அவங்ககிட்ட கொடுக்கும்போதே எடுத்தானே ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ண மாட்டோம். நம்ம வந்து அவங்களுக்கு இது கொட்டேஷன் கொடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன பொருள் போடுவோம், எத்தனை சென்டில் என்ன ஏதுங்கிறது அவங்களுக்கு A to Z எல்லாமே வந்து நம்ம அந்த கொட்டேஷன்லேயே மென்ஷன் பண்ணிடுவோம். நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சிவில் ஒர்க்குக்கு 40 பேர் இருக்காங்க, எலக்ட்ரிஷியன் செட்டப் இருக்காங்க, பெயிண்டிங்கு எல்லாமே, பிளம்பர்ஸ் எல்லாமே நம்ம அந்த செட்டப்ல இருக்கா. ஒர்க் போயிட்டு இப்போ கரண்டா எத்தனை ப்ராஜெக்ட் 12 போயிட்டு இருக்கு. இது வந்து நம்ம ரோலிங் ஷட்டர்னு சொல்லுவாங்க. ஓகே. இது நம்ம இந்த மைக்ரோ ஓவன், மிக்ஸி அந்த மாதிரி வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். இது சாஃப்ட் இருக்கு. ஆமாம், ரோலிங் ஷட்டர்னு சொல்லுவாங்க. ஃபைபர் டோர் தான். ஆமாம், இது ஆக்சுவலாக வந்து வுட் டோர் கிடையாது, ஃபைபர் டோர் தான். இதில் வந்து நம்ம அந்த அக்ரிலிக் ஷீட் வாங்கி நம்ம அதை ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஒரு 150 வீடு பக்கம் நம்ம கட்டி சேல்ஸ் பண்ணியிருக்கோம். 150 வீடு. ஆமாம். அது போக வந்து ஒரு 50 வீடு வந்து கிளைண்ட்டுக்கும் நம்ம கட்டியும் கொடுத்துருக்கோம். ஹாய் ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம குனியமுத்தூரில் ஒரு ஆசமான ட்ரீம் ஹவுஸ் பார்க்க வந்திருக்கோம். ஆசம்னு சொல்லும் போது நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் எடுத்துக்காதீங்க. 5 சென்ட்டில் 4500 ஸ்கொயர் ஃபீட்டில் வேறு மாதிரி ஒரு ஹவுஸ் இது. 4500 ஸ்கொயர் ஃபீட்டுங்கிறது ஜஸ்ட் நம்பர்ஸ்ன்னு நினைக்காதீங்க. பட் இங்கே நம்பர்ஸ் இல்லை, லைஃபோட லேயர்ஸாக பில்ட் பண்ணியிருக்காங்க. எவ்ரி ஸ்டெப்பும் கான்ஃபிடென்ட்டாக ஸ்கல்ப்ட் பண்ணியிருக்காங்க. எவ்ரி வாலும் அவங்களோட ட்ரஸ்ட்டை வந்து பேசுகிற மாதிரி பில்ட் பண்ணியிருக்காங்க. எவ்ரி கார்னரும் டுமாரோவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணுற மாதிரி பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். இந்த வீட்டை யார் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா ஏபி பில்டர்ஸ் தான். இவங்க ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸாக இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க. அவங்களோட ஒன் ஆஃப் த மாஸ்டர் பீஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் தான் இந்த பில்டிங். குனியமுத்தூரில் லொக்கேட் ஆகிருக்கு, டைமண்ட் அவென்யூவில். வாங்க உள்ளே போய் அவங்க என்ன மாதிரியான ஒர்க் பண்ணுறாங்க, என்ன மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது, அவங்க என்ன மாதிரியான மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்க, அவங்களோட ப்ரீமியம் ரேஞ்ச் ப்ராஜெக்ட்லாம் எங்கே போயிட்டுருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. ஷான் வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு ஷான், நீங்கள்? நானும் நல்லா இருக்கேன். இந்த பில்டிங் எலிவேஷன் வேற லெவலில் இருக்கு. அப்படிங்களா? சூப்பராக இருக்கு. ரொம்ப நன்றி. உங்களையும் பார்த்து ஆல்மோஸ்ட் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு சந்திச்சு பேசுறதுக்கான சூழ்நிலை. உங்களை பற்றியும் ஏபி பில்டர்ஸை பற்றியும் ஷார்ட்டாக சொல்லணும்னா எப்படி சொல்லுவீங்க? ஷார்ட்டாக சொல்லணும்னா நம்ம வந்து குயிக் பீரியடில் வந்து ஒரு 10 இயர்ஸாக வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்குறோம். இது வந்து நம்ம ஓன் யூஸுக்கு நம்ம கட்டியிருக்கிறோம். ஓகே. இதே மாதிரி நம்ம கிளைண்ட்டுக்கு வேணாலும் நம்ம கட்டி கொடுத்துக்கலாம். ஓகே. அதுக்கான ஒரு சாம்பிள் தான் இது. ட்ரீம் ஹவுஸ் தான் இது. ட்ரீம் ஹவுஸ் தான். ஆமாம், நான் முதல்ல சொன்ன மாதிரி அவரோட ட்ரீம் ஹவுஸ் தான் இது. இது என்ன ஸ்கொயர் ஃபீட்டில் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன்? இது லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 சென்ட் லேண்டு. ஓகே. பில்டிங் வந்து 4500 ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டிங் பண்ணியிருக்கிறோம், கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறோம். இதில் வந்து கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து பார்த்திங்கன்னா ஹாலு, கிச்சனு, லிவிங் ஏரியா ப்ளஸ் வந்து ஒரு மாஸ்டர் பெட்ரூமு ப்ளஸ் அட்டாச்சு பாத்ரூமு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து 3 பெட்ரூமு, டாப் ஃப்ளோரில் வந்து ஒரு கெஸ்ட் ரூமு ப்ளஸ் வந்து ஒரு லிவிங் ஏரியா கொடுத்துருக்கோம். சூப்பர். ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கு 5 சென்ட்டுன்னு சொல்கிறீங்க. பட் ஆனால் எலிவேஷன் பார்க்குறப்ப 10 சென்ட்டு ஃபீல் வருது. நமக்கு ஃப்ரண்டேஜ் வந்து என்னன்னா உங்களுக்கு 68 இருக்குது ஃப்ரண்டேஜ். அதனுடைய அந்த இதுக்கு வேண்டி உங்களுக்கு அந்த பிரம்மாண்டம் தெரியுது. ஓகே. ஏன்னா வெளியிருந்து பார்க்குறப்ப இது 5 சென்ட் வீடுன்னு சொல்லி யாருனாலையும் ஜட்ஜ் பண்ண முடியாது பார்க்குறப்ப. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த கிராஸ் வந்து சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அது எப்படி ஐடியா? அது நம்ம வந்து பிளானிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் மாறி மாறி நம்ம அந்த இது ஸ்ட்ரக்சர் மாற்றி நம்ம பண்ணுவோம். அதை ஒன்று விட்டு ஒன்று வந்து மாறி மாறி நம்ம பண்ணுறங்காட்டிக்கு அதில் எது சூட்டபிள் ஆகுதோ அது கார் பார்க்கிங்க்கு கரெக்டாக ஒதுங்கினங்காட்டிக்கு நம்ம அதுக்கு வேண்டி நம்ம அதை அப்படி பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்கு நேர் மேலே வந்து நம்ம வந்து பாத்ரூம் பண்ணியிருப்போம். அந்த இடத்த வந்து யூஸ் பண்ணுற மாதிரி பாத்ரூம். அந்த கிராஸ் எதுவுமே நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா எதுவுமே உங்களுக்கு தெரியாது, எதுவுமே உங்களுக்கு தெரியாது. ஓகே. அதை பார்க்குறப்ப தெரிஞ்சிடும். ஏன்னா மேலே போய் பார்த்தா தான் தெரியும். வெளியிருந்து பார்க்குறப்ப அந்த கிராஸ் வந்து வெளியிருந்து பார்க்குறப்ப தெரியல, பட் உள்ளே போய் அப்படி சைடில் பார்க்குறப்போ அது மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். மற்றபடி உங்களுக்கு வேறு எதுவுமே தெரியாது, வாய்ப்பு கிடையாது. சூப்பர்ண்ணா. இந்த மாதிரியான ஒரு ப்ரீமியம் ஹவுஸ் நீங்கள் உங்களுக்கு கட்டும் போது நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருப்பீங்க. பட் ஆனால் ஒரு கிளைண்ட்டாக வரும்போது கிளைண்ட்டுக்கு வந்து
சிங்கிள் ஷாட்டில் அந்த சேஞ்சஸ் வந்து சொல்லிடணும்ல, ஏன்னா அப்போ தானே அவங்களுக்கு அந்த மாதிரியான சமயத்தை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுங்க? நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு எஸ்டிமேஷன் அவங்ககிட்ட கொடுக்கும்போதே எடுத்தானே ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண மாட்டோம். ஓகே நம்ம வந்து அவங்களுக்கு இது கொட்டேஷன் கொடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன பொருள் போடுவோம், ஓகே எத்தனை சென்டில் என்ன ஏதுங்கிறது அவங்களுக்கு A to Z எல்லாமே வந்து நம்ம அந்த கொட்டேஷன்லேயே மென்ஷன் பண்ணிடுவோம். ஓகே அது போக வந்து என்னென்ன பொருள் ரா மெட்டீரியல்ஸ் என்னென்ன போடுவோம், டோர்ஸு எல்லாமே உட்டன் டோர்ஸ் எது போடுவோம், பெட்ரூம் டோர்ஸு, நம்ம என்ன பெயிண்ட்டு என்ன சுவிட்சு எல்லாமே வந்து A to Z வந்து அவங்களுக்கு அந்த எஸ்டிமேஷன்லேயே நம்ம கொடுத்துருவோம். நிறைய விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வீட்டை பற்றியே தொடங்கிடுறேன். ஃபஸ்ட்டு டோர் வந்து டீ குட்டுங்க, பர்மா டீ குட்டுங்க. இது பர்மா டீ குட் ஓப்பன் பண்ணலாம். இந்த டிசைன் வந்து நம்ம மிஷினில் அந்த இது கொடுத்தாலும் லேசர் டிசைன் அது வந்துடும். ஓகே இது வந்து 2 டோர் தான் வந்து. ஆமாம், டபுள் டோர் போட்டால் தான் இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான சிங்கிள் டோர் போட்டோன்னா ஒன் சைடு நமக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால தான் நம்ம டபுள் டோர் போட்டுருவோம். ஓகே பழைய மாதிரி இல்லாமல் அந்த நாச்சு வந்து பழைய இது இல்லாமல் இது வந்து இப்போ லேட்டஸ்ட் டைப். இது இப்படி இப்போ இந்த டோருக்கு வந்து இதுதான் வந்து கான்செப்ட். இது இப்படி நல்லா இருக்கு. நீங்கள் அந்த கொடுத்துருக்குற அந்த ரவுண்ட் ஷேப்போட இந்த இது மேட்ச் பண்ணிருக்கீங்க. இது தனியா ஹேண்டில் இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. ஓகே அது ஒன்று. அதுவும் இல்லாமல் இது காப்பரா பிராஸா? இது வந்து பிராஸ் தான். ஆமாம். ஓகே இதெல்லாம் எத்தனை வருஷத்துக்கு தாங்கும்? இது அவங்க 10 years கேரண்டி கொடுக்குறாங்க. கம்பெனியே 10 years இன்னும் 10 years எக்ஸ்ட்ரா இருக்கும். ஒன்றும் ஆகாது. இது வந்து நமக்கு அவைலபிள் தான். அதனால நமக்கு மாத்திர மாதிரி இருந்தாலும் நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் 10 வருஷமா நீங்கள் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க. இன்னொரு 10 வருஷம் கழிஞ்சு தான் பிரச்சனை வருதுன்னு சொன்னாலும் நீங்கள் மாற்றி கொடுக்குறதுக்கு கண்டிப்பாக நம்மகிட்ட அந்த டீம் செட்டப் இருக்குது. நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சிவில் ஒர்க்குக்கு 40 பேர் இருக்காங்க, எலக்ட்ரிஷியன் செட்டப் இருக்காங்க, பெயிண்டிங்கு எல்லாமே, பிளம்பர்ஸ் எல்லாமே நம்ம அந்த செட்டப்பில் இருக்காங்க. ஒர்க் போயிட்டு இப்போ கரண்ட்டாக எத்தனை ப்ராஜெக்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் 12 போயிட்டு இருக்கு. அப்போ ரெகுலராக பெயிண்ட் இந்த பில்டிங் முடிஞ்சு அடுத்த பில்டிங் மாறிட்டு தான் இருக்குமே தவிர்த்து நம்மகிட்ட ஆள் இல்லாத குறை இருக்கவே இருக்கு. ஆமாம் சூப்பர். லிவிங் ரூம் வந்து இது என்ன ஏரியா, எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்? இது வந்து பார்த்தீங்கன்னா 14/22. இது 14/22 14 வித் 22 ஆமாம் லென்த்து. ஓகே இதில் வந்து உங்களுக்கு டிவியோட நமக்கு அந்த இது டிவி யூனிட்டோட நம்ம வந்துடும் உங்களுக்கு. ஓகே டிவி யூனிட் போகிறதுக்கு முன்னாடி இன்டீரியர் வந்து எல்லா வாலுமே வந்து இன்டீரியர் கவர் பண்ணுவோம். ஆமாம் எல்லாமே டோட்டலாக வந்து நம்ம எல்லாமே வந்து அக்ரலிக் ஷீட்டில் பண்ணியிருக்கோம். உட்டனில் வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டீ குட்டுக்கு நம்ம மேட்ச் பண்ணி நம்ம அக்ரலிக் ஷீட். அக்ரலிக் ஆமாம் இது வந்து அக்ரலிக். ஷீட் லேமினேஷன் ஷீட் எதுவுமே கிடையாது. இது வந்து அதுக்கும் டாப் அண்ட் அக்ரலிக் ஷீட்னு சொல்லுவாங்க. அக்ரலிக் வினீருக்கும் அக்ரலிக்குமான வித்தியாசம். வினீரை விட ஹை எண்ட் தான் அக்ரலிக். இது அப்படியா? ஆமா இது வந்து டாப் மோஸ்ட். இது ஓகே வினீர்ல நாங்க ரெகுலரா வந்து ஒரு பிரீமியம் ஃபீல் வரும்ங்கறதுக்காக, பட் அக்ரிலிக் வந்து அதை விட டாப் அண்ட் உங்களுக்கு. ஓகே உங்களுக்கு டோட்டலா வீட்டோடது வந்து நம்ம எல்லாமே வுட் கான்செப்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுலயும் நம்ம மேட் ஃபினிஷ் வாங்கி பண்ணியிருக்கோம். ஓகே சேம் டீ குட் கான்செப்ட்ல எல்லாமே நம்ம மேட்ச் பண்ணியிருக்கோம். இந்த அளவுக்கு ஒரு வித் இருக்கிற ஒரு டோர் ஃப்ரேம் பண்ணும்போது இதுக்கு வந்து செலவு ஜாஸ்தி ஆகும்ல. நம்ம இது வந்து என்னன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பண்ணணும்னு சொல்லி போட்டு பெரிய ஃப்ரேம் வாங்கி நம்ம ஆள் வச்சு நம்ம இந்த கான்செப்டில் பண்ணது. நம்ம இது வந்து பட்ஜெட்டில் பண்ணிக்கலாம். இவ்வளோ பெரிய ஃப்ரேமே வந்து நம்ம பட்ஜெட்டில் பண்ணிக்கலாம். ஓ எப்படி அது நம்ம இது வந்து என்னன்னா இந்த ஃப்ரேமோட சைஸ் வந்து சின்னது. இது எக்ஸ்ட்ரா நம்ம பார்டர் கொடுத்து பீடிங் கொடுத்து நம்ம ஆளுகளை வச்சு நம்ம பண்ணிக்கலாம். ஓ இது சிங்கிள் கிடையாது. இதை நீங்கள் ஃப்ரேம் ஒர்க்கும் நம்ம பண்ணியிருக்கோம். எக்ஸ்ட்ரா நம்ம பண்ணியிருக்கோம். ஃப்ரேம் ஒர்க் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கோம். ஓ ஆமாம் அதுதான ஒரு சிங்கிள் வுட் மாதிரி நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு சிங்கிள் வுட் மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக வந்து இது டபுள் பீஸ். இது நம்ம அந்த செட்டப்பில் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே இது வந்து ஹேண்டில் இது வுட் போஸ்ட்னு சொல்லுவாங்க. மெயின் போஸ்ட் நம்ம ஸ்டேர் கேஸோட மெயின் போஸ்ட் இது. ஓகே இதுவும் டீக் தான். இது எல்லாமே டீக் தான். இது ஃபுல்லாமே நம்ம எல்லாமே டீக் வுட் தான். எல்லாமே பர்மா டீக் தான். இந்த டீக்கோட சேர்த்து நீங்க அக்ரிலிக்னு சொன்னீங்க அந்த மேட் ஃபினிஷ். பட் ஆனா நீ இந்த அக்ரிலிக் வந்து நாங்க ரெகுலராகவே பார்க்குறோம். ஆமா இது வந்து மேட்டு கிளாஸ் ரெண்டுமே அக்ரிலிக் வந்து நாங்க பார்க்குறோம். பட் இதுவும் அக்ரிலிக்குங்கிறதுக்கு அப்படியே அக்ரிலிக் போனோம். இது என்னன்னா நம்ம டீ குட் கான்செப்ட்ல நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி நம்ம ப்ரீமியம்க்கு வேண்டி அப்படி கொண்டு வந்தது. ஏன்னா இது நம்ம தனியா நம்ம காட்டிட்டோம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா அந்த ஃபீல் வராது. வினேட்டை விட ரேட்டும் ஜாஸ்தி, காஸ்ட்லி. இது ப்ரீமியம். ஆனா அந்த ஃபீல் வந்துருச்சு உங்களுக்கு. இந்த ஃபால் சீலிங்க்கு வெளியே வந்து ஒரு ஃபால் சீலிங் கொடுத்துருக்கீங்க. அது வந்து WPCயா யூபிவிசியா? வெளியில இருக்கிறது வந்து WPC. ஆமா அது வந்து வெயில் பட்டாலும் நமக்கு வந்து ஒன்றும் ஆகாது. இது WPC. இது வந்து UPVC. ஓ ஏன் இது உள்ள இன்னருக்கு வந்து நம்ம UPVC போடலாம், அவுட்டருக்கு வந்து WPC தான் போட முடியும். ஏன்னா நமக்கு அந்த வெயிலோட ஏதாவது பட்டுச்சுன்னா உங்களுக்கு கலர் ஃபேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு அவங்க கம்பெனிக்காரங்க வந்து அதுதான் சஜஷன் பண்ணுறாங்க. சான்லியரும் வந்து சின்ன ரொம்ப பேனா. இப்போ நம்ம ஹை ரூஃப்க்கு நம்ம பெருசு கொடுத்தோம். இதுக்கு வந்து நம்ம ரொம்ப இது சின்னதாக சிம்பிளாக போகுது அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம அந்த கான்செப்டில் நம்ம கொடுத்துருக்கோம்.
சூப்பர்ண்ணா. வீடு கட்டிட்டீங்க. வீடு கட்டினப்போ எல்லா பில்டருக்கும் இன்டீரியர் பண்ணி முடிச்சவங்களுக்கும் அடுத்த பிரச்சனை வந்து வீடுக்கும் அந்த ஃபர்னிச்சருக்கும் சம்மந்தமே இருக்கு. சம்மந்தம் இருக்கு. அந்த இடத்துல வீடு கட்டணும் தோத்துருவான், வீடு கட்டின பில்டரும் தோத்துருவான். ஏன்னா கான்செப்டா அது மேட்ச் ஆகலைன்னு சொன்னா அது ஃபெயிலியர் தான். அதை நீங்க எப்படி மேட்ச் பண்ணீங்க? இது என்ன மாதிரி என்னன்னா நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்தே வந்து கரெக்டா மேட்ச் பண்ணணும். இன்னொன்னு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம நிறைய சர்ச் பண்ணி இம்பார்ட்டன்ட் பண்ணி வாங்கினது. இது இம்போர்ட்டட். ஆமா, இம்போர்ட்டட். இது இந்த செட்டு வந்து இம்போர்ட்டட். டோட்டலா அப்படி இம்போர்ட்டட். ஓகே. நம்ம தனியாகவும் தெரியணும், நார்மலாக இல்லாமல் இந்த டீ குட் அந்த இதுக்கு எதுக்குமே கான்செப்ட் வரக்கூடாது. ரொம்ப நமக்கு இதாகாம மைல்டாக இருக்கணுங்கிறதுக்கு வேண்டி நம்ம இந்த இது நம்ம சூஸ் பண்ணோம். கொஞ்சம் ஹைஃபையாக இருக்கணும். ஆக்சுவலாக வுட்டோட அந்த ஃபீல் இருக்கு, பட் ஆனால் இதோட கலரே மாறி இருக்கு. மெட்டாலிக் ஃபினிஷ் அந்த இது. இது காம்பினேஷனா ஒர்க் அவுட் ஆகும். ஆமா, ஒர்க் அவுட் ஆகும். இப்போ நீங்களே பாத்தீங்களா எப்படி இருக்கு உங்களுக்கு? பெரிய எங்களுக்கு அந்த இது தெரியல. அதான் எல்லா வீட்லயும் ஒரே மாதிரி தான் இருக்கு. வுட் தான் போட்டுருப்பாங்க. நீங்க வுட்டுக்கு வந்து வுட் போடாம அந்த கலரே மாத்தி ஒரு இது பண்ணிருக்கீங்க. அது இருக்கு. இது வந்து இந்த ரெசின் மாதிரி இருக்கு. இது வந்து இட்டாலியன் மார்பிள். இது இட்டாலியன் மார்பிள். ஆமா. இது இம்போர்ட்டட் தான். இது இம்போர்ட்டட் தான். கீழ பிரான்ஸ். ஆமா. ஓகே. இது அப்படியே செட்டோட ஒரு பேக்கேஜ். இந்த இது அப்படிதான் அப்படி பேக்கேஜ். இதோட 2 சீட்டர் வந்து மேல இருக்கு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கு. சூப்பர். ஓவராலாக வந்து லிவிங் ரூம் வந்து நீங்கள் எவ்வளோ அளவுக்கு சிம்பிளாகவும் அந்த எலகன்ஸ் கீழே இருக்கிற நீங்கள் அதனால கூட ஸ்டோராக மாற்றிருக்கீங்க. அது யூபிஎஸ் செட்டப்புக்கு அப்படியே நம்ம மாற்றிட்டோம். ஓ, கீழே அப்படியே இருக்கு. ஓகே, வென்டிலேஷனோட நம்ம அந்த யூபிஎஸ் செட்டப்புக்கு அப்படி மாற்றிட்டோம். சூப்பர். பெரும்பாலும் டைல்ஸ் வந்து எல்லா வீட்லேயும் வந்து கிளாஸி போடுறாங்க, மேட்டும் போடுறாங்க. பட் இது வந்து மேட் ஃபினிஷிங்லேயே இது என்ன சொல்லுவாங்க இந்த இதுக்கு? இல்லை, இது வந்து மேட் ஃபினிஷிங் தான். இப்போ கார்விங்கோட வரும். இது வந்து லட்சுமி செராமிக்ஸ்ல நம்ம வாங்கினது. இது வந்து அந்த லேட்டஸ்ட் மாடல்னு சொல்லிட்டு இப்போ இது வாங்கினது. டைனிங் ரூமோட சேர்த்து ஒரு கிளாஸான ஒரு வாஷ் பேஷன். இதுக்கு இவ்வளோ தேவையா? இதுக்கு இவ்வளோ தேவையான நம்ம அந்த பேக்கேஜில் வரணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி, அந்த செட்டப் ஆமாம் ப்ரீமியம் வரணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி. சூப்பர்ண்ணா. இருந்தால் தான் தேவையானலாம் கேட்கக்கூடாது. கிளைண்ட்டுக்கு எப்படி அவங்க ப்ரீமியமா ஒவ்வொரு இடத்துமும் நம்ம ப்ரீமியம் கொடுத்துட்டு தான் இருக்கும். நம்ம கேட்கக்கூடாது. அவங்க வந்து பார்க்குறவங்க ஓகே இப்படிலாம் பண்ணி தான் ஆகணும்னு அவங்களுக்கு அந்த ஃபீல் இருக்கணும். கண்டிப்பாக. சூப்பர்ண்ணா. உங்கள் கிளாஸுமே வந்து நீங்கள் சாதா கிளாஸ் போடாமல் ஃபுல்லும் இது நம்ம டெம்ப்ளேட் எடுத்து நம்ம அந்த பண்ணியிருக்கோம். ப்ளைவுட் எடுத்து கட் பண்ணி நம்ம ஆர்டர் பேஸ் கொடுத்து நம்ம இது பண்ணியிருக்கோம். இது கஸ்டமைஸ்டு கிளாஸ். இது அந்த கிளாஸோட அந்த வாஷ் பேஷனு. ஆமாம். கீழேயுமே வந்து அக்ரிலிக்கில் தான் நம்ம வந்து ஆமாம், எல்லாமே இன்டீரியர் ஃபுல்லாமே வந்து நம்ம அக்ரிலிக்கில் தான் பண்ணியிருக்கோம். இது வந்து கிரானைட் அக்ரிலிக்கு. ஆமாம். சூப்பர். கிளாஸ் சாஃப்ட். ஆமாம். ஒரு ஷோ ரூமாக தான் இருக்கு இந்த ஃபீல் கொடுத்துருக்கீங்க. பட் இந்த டேபிள் வந்து இது என்ன மாதிரியான? இது வந்து நிலம்பூர் டீக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம கேரளால இருந்து ஆர்டர் பண்ணி வாங்கணும். இது அங்கிருந்தா செஞ்சு கொண்டு வந்தோம். ஆமாம். ஓகே. கார்னர்ஸ்க்கு வந்து கரெக்டான பீடிங் வரைக்கும் கொடுத்துருக்கீங்க. பட் இது எல்லாமே அங்கே அங்கேருந்து செஞ்சு வாங்கினது. சூப்பர். பட் இது வந்து டீக்கில் இருந்தால் தான் இது வந்து நல்லா இருக்கும். அந்த கிளாஸ் இருக்கு. கண்டிப்பாக. சூப்பர். இது வந்து பிரேக்ஃபாஸ்ட் டேபிள். ஆமாம். ஓப்பன் கிச்சன் பிரேக்ஃபாஸ்ட் டேபிள் இல்லை. என்னதான் டைனிங் இருந்தாலும் இன்னைக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் டேபிள் வந்து ட்ரெண்டு. கண்டிப்பாக. பிரேக்ஃபாஸ்ட் டேபிள் இல்லாமல் ஒரு வீடு வந்து ஒரு லக்ஸுரியா இல்லை ஒரு ப்ரீமியமாக இப்போ என்ன வேணா இருக்கட்டும். பட் வந்து லேடிஸ்க்கு வந்து வேலை வந்து அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணணும். இங்கேருந்து ஜஸ்ட் வச்சாலே போதும். இங்கே அதாவது அடுப்படின்னு வரும்போது, கிச்சன் வரும்போது லேடிஸ் எந்த மாதிரியான இஷ்யூஸை உங்கள்கிட்ட சொல்லுவாங்க? ஃபர்ஸ்ட் இஷ்யூ மேக்ஸிமம் வந்து கிச்சனை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எந்த அளவுக்கு பெருசாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த ஃப்ரீடம் இருக்கணும். ப்ளஸ் வந்து அவங்களுக்கு என்னென்னா ஒர்க்கிங் ஏரியா ரொம்ப தனியாக இருக்கும். ஓ, இது டஸ்ட்பின் தனியாகவே வருது. நம்ம கவர் போட்டு வச்சுக்கலாம். நம்ம வேணும்னா ஸ்டோரேஜ் நம்ம வாஷ் பண்ணினாலுமே டஸ்ட் வந்து அதில் போட்டுக்கலாம். ட்ராலியோடது. ஓ, சூப்பர். பிளேட்டோடது இந்த இது எல்லாமே நம்ம வச்சுக்கலாம். உள்ள எல்லாமே நான் ஸ்கிப் போட்டிருக்கோம். இந்த இடத்துக்கு வந்து எல்லாமே நீங்கள் பண்ணப்போ இது மட்டும் டாப் மட்டும் ஏன் ஓவர் டாப் வந்தது? இல்லை, இது வந்து பதிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிச்சுன்னா நம்ம அந்த ஒயர் வந்து இன்டீரியருக்குள்ளே போகும்போது சப்போஸ் கேஸ் லீக்கேஜ் ஏதாவது ஆச்சு அப்படின்னு சொல்லிச்சுன்னா நமக்கு தெரியாது. ஓகே. அதனால வந்து அவங்களே வந்து அந்த சஜஷன் சொன்னது தான். ஓகே. அந்த ஆமாம் இந்த மாதிரி பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிச்சுன்னா லுக்கு நல்லா இருக்கும். ஆனால் வந்து ஃபியூச்சரில் ஏதாவது கேஸ் லீக்கேஜ் ஆச்சு அப்படின்னு சொல்லி இதுனா ஈஸி. இது நமக்கு ஏதாவது லீக்கேஜ் ஆச்சுன்னு நமக்கு தெரியும். அதுவும் நமக்கு தெரியாது. ஓகே. இதை சின்னதாக டேப் பிளாக் போட்டு நம்ம மறைச்சிக்கலாம். நம்ம சிலிண்டரோட ப்ரொவிஷன் வந்து வெளியே தான் கொடுத்துருக்கோம், வீட்டுக்குள்ளே கொடுக்கல. இல்லை வெளியிருந்து தான் வருது. ஓகே.
இது வந்து என்ன சைஸ்? இது வந்து 12x12. 12x12. 12x12 ஒரு ஸ்டாண்டர்டான சைஸ். ஒரு அது இல்லாம நம்ம வந்து ஒர்க்கிங் ஏரியா தனியா அங்கேயும் ஒரு சின்ன இது கொடுத்துருக்கோம். ஓகே. வாஷிங் ஏரியா கொடுத்துருக்கோம். இது எல்லாமே வந்து டோர்ஸ். ஓகே. இவங்க அந்த ஸ்டோரேஜுக்கு வேண்டி தனியாக நம்ம லிக்கர் பேஸ்கெட்டு, இது வந்து நம்ம ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸு அந்த மாதிரி வைக்கிறதுக்கு நம்ம இது பண்ணிக்கலாம். தனி பேஸ்கெட் தனி பேஸ்கெட் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே. அந்த இதுக்கு வென்டிலேஷனோட. ஓகே. வென்டிலேஷனோட வெஜிடபிள்ங்கிறதுனால அந்த வென்டிலேஷனு வேணும் கண்டிப்பாக. சூப்பர். இது வந்து நம்ம ரோலிங் ஷட்டர்னு சொல்லுவாங்க. ஓகே. இது நம்ம அந்த மைக்ரோ ஓவன், மிக்ஸி அந்த மாதிரி வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். ஓகே. இது சாஃப்ட் இருக்குது. ஆமாம், ரோலிங் ஷட்டர்னு சொல்லுவாங்க. நம்ம டைல்ஸு நீங்கள் சொல்கிற மாதிரி அக்ரிலிக் இதெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணும்போது இதுக்கு இதோட ஆக்சசரிஸ்க்கு எவ்வளோ தூரம் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்க குவாலிட்டி வைஸ் என்னென்னா எல்லாமே நம்ம அதை பெஸ்ட்டாக தான் நம்ம பண்ணி கொடுக்க முடியும். ஏன்னா இது அக்ரிலிக்கில் தான் நம்ம எல்லாமே பண்ணியிருக்கோம். ஓகே. உள்ளே இருக்கிற ஆக்சசரிஸ் உள்ளே இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வுட்டில் இருந்து எல்லாமே வாட்டர் ப்ரூஃபு எல்லாமே போட்டு எதுவுமே நம்ம துரு பிடிக்காத மாதிரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிராண்டட் ஐட்டம்ஸ் தான் போட்டிருக்கு நம்ம. ஓகே. எல்லா ஐட்டமுமே. ஓகே. பர்குலா வந்து இது எல்லாமே அக்ரிலிக் ஷீட்டில் பண்ணது. பின்னாடி ஃப்ளூட்டட் கிளாஸ். ஆமாம், பின்னாடி வந்து ஃப்ளூட்டட் கிளாஸ் தான். இங்கே வந்து அக்ரிலிக் ஷீட்டில் இது அக்ரிலிக் ஷீட்டு கோல்டு பீடிங். ஆமாம். கீழே வந்து எல்லாமே டைல்ஸ், ஒரு சில இடத்துல டைல்ஸ், ஒரு இன்டீரியர் இருக்கிற இடத்துல நம்ம இங்கே டோட்டலாகவே கவர் பண்ணிட்டோம். ஆமாம், கவர் பண்ணிட்டோம். சூப்பர்ண்ணே. முதல் சொன்ன மாதிரி அந்த எக்ஸ்போக்கு போன மாதிரி அந்த புதுசாக வெரைட்டிஸை காமிச்சிருப்பாங்க, அந்த மாதிரி இது பண்ணியிருக்கீங்க. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்டர் வந்து நம்ம அடிஷ்னலாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். வுட்டில் கீழே வந்து ரைலிங் லைட் கொடுத்துருக்கோம். ஆமாம் ஆமாம். இது டைல்ஸா கிரானைட்? எல்லாமே கிரானைட் தான். ஆமாம், நான் ஸ்கிப்பபிள் கிரானைட். இது வந்து சார்கோ பேனல்னு சொல்லுவாங்க. இது இப்போ இப்போ புதுசாக வந்திருக்கிற ஐட்டம் இது. ட்ரெண்ட் இது. ஆமாம், இப்போ லேட்டஸ்ட்டாக வந்தது சார்கோ பேனல்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர். சூப்பராக சாஃப்டாக இருக்குங்க. ஆமாம், இதுவும் நம்ம அந்த டீ குட்டுக்கு மேட்ச் பண்ணி நான் அப்படி பண்ணி செமையாக இருக்குண்ணா. அதோட சேர்த்து இது கிளாஸில் பண்ணிடுறேன். கிளாஸ் ஃப்ரேமு. ஆமாம் ஆமாம். இந்த வுட்டுமே நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஃபினிஷிங்கில் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த டீ குட்டு போட்டால் தான் அந்த ஃபீல் வரும்ல. நம்ம வந்து மேட் ஃபினிஷிங் தான் கொடுத்துருக்கோம். கிளாஸி கொடுத்தானா கொஞ்சம் இதாகிடும் அப்படின்னு சொல்லி போட்டு மேட் ஃபினிஷிங்னா தான் அந்த ரிச்னஸ், அந்த நேச்சுரல்ஸ் எப்பவுமே இருக்கும். ஓகே. இந்த சான்லியர் வந்து வேறு லெவலில் லாங் சான்லியர். பட் மேலே வந்து ஓப்பன் கொடுத்தோம், அதுக்கு மேலேயும் நம்ம லைட் ஓப்பன் கொடுத்து லைட் உள்ளே வரும். ஆமாம், லைட் இது வரும். சன்சைடு வந்து ரொம்ப லிமிட்டடாக வரும், மீடியமாக வரும். நம்ம அதுக்கு மேலே கிளாஸ் போட்டிருக்கோம், கூலிங் கிளாஸ் போட்டிருக்கோம். ஓகே. ஹீட் வராது. வீட்டு மெயின் டோர் ஒன்றும், இந்த டோரில் எல்லாத்துலேயுமே நீங்கள் இதை தான் சொல்கிறேன். இந்த பீடிங் வந்து எதுக்காக இந்த பீடிங் நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு சொல்லி நம்ம கொடுத்தது. நம்ம பட் ஆனால் ஆசாரி வச்சு ஒர்க் பண்ண. ஆமாம், அது பண்ணதான் நம்ம அந்த இன்டீரியர் கொடுக்கும்போது அது கூட சேர்த்து இது பண்ணுது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா டோர் வந்து நம்ம சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்குதா, சரி ஏதோ ஒன்று ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போட்டு அப்படி கொடுத்து. சூப்பர். உள்ளே போகலாங்க. இது குழந்தைகளுக்காக. ஆமாம், கிட்ஸ் ரூம் இது. ஆமாம், பொண்ணுங்களோட கிட்ஸ் ரூம். ரெகுலராக பிங்க் இருக்கும், பட் நீங்கள் இது வந்து லேவண்டர் கலர். ஆமாம், லேவண்டர். ஏன் அது என்ன அவங்களுக்கு அந்த கான்செப்ட், அந்த இது கேட்லாக் காமிச்சோம், இது ஓகே அப்படின்னு சொன்னாங்க, அதனால நம்ம இது பண்ணி. லேவண்டர். ஆமாம், லேவண்டரோடது அந்த ஃபுல் கான்செப்ட். இந்த கலரு வந்து புது கலர். ஆமாம் ஆமாம். இது வந்து டபுள் கலரு, க்ரீம் வித் லேவண்டர் அப்படி கொடுத்துட்டோம். பாத்ரூம் டோர் வரைக்கும் எல்லாமே லேவண்டர். இது வந்து நம்ம ஃபைபர் டோரில் நம்ம அந்த அக்ரிலிக் ஷீட் வாங்கி நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஃபைபர் டோர் தான். ஆமாம், இது ஆக்சுவலாக வந்து வுட் டோர் கிடையாது, ஃபைபர் டோர் தான். இதில் வந்து நம்ம அந்த அக்ரிலிக் ஷீட் வாங்கி நம்ம அதில் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். பண்ண முடியும். ஓகே. மாஸ்டர் பெட்ரூம் இதுதானா? ஆமாம் சார், இதுதான் மாஸ்டர் பெட்ரூம். இது என்ன சைஸ்னா? இது மாஸ்டர் இது 16x16. 16x16 ஸ்கொயர். பட் ஆனால் இங்கே தானே நம்ம கிராஸ் கட் ஆகுது. அது பேக் சைடு, அது அப்படியே நம்ம வந்து பாத்ரூம் ஆக்கி பாத்ரூமில் கிராஸ் ஆகிடும். பட் அது இங்கே தெரியவே தெரியாது. இது வந்து காட்டும் நம்ம இன்டீரியர்லேயே பண்ணுது. சூப்பர். இது வந்து இது அக்ரிலிக் ஷீட் தான். நம்ம அது எல்லாமே மேட்ச் பண்ணி அக்ரிலிக் ஷீட் தான். பட் இது வந்து பெயிண்ட், இது வந்து வால்பேப்பர்லேயே ப்ரீமியம் கேட்டகரி, ப்ரீமியமான வால்பேப்பர். சூப்பர். இங்கேயும் ஃப்ளூட்டட் நம்ம இது வந்து அக்ரிலிக் ஷீட் தான். இது வந்து சார்கோ பேனல். இது ஆமாம், சார்கோ பேனல். இது வந்து அக்ரிலிக் ஷீட். இது மிரர் பாயிண்ட், ட்ரெஸ்ஸிங்க்கு தனியாகவே ஆமாம் ஒரு சின்னதாக கொடுத்துருக்கோம். இது கிளாஸ் தான். அது கிளாஸ் தான். நம்ம கிளாஸ் பெயிண்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பெயிண்ட் பண்ணி நம்ம கிளாஸாக வாங்கி நம்ம அதை அப்படியே ஃபிட் பண்ணியிருக்கோம். நைட் இது மட்டும் இருந்தாலே போதும், நல்லா தான் இருக்கும். போட்டுருவாங்க. சூப்பர். இந்த வார்ட்ரோபும் சேம், எல்லாமே அக்ரிலிக், எல்லாமே வுடன் தீம்ல தான் நம்ம பண்ணியிருக்கோம்.
தீம் இதெல்லாம் ஓகே, பட் எல்லா ரூம்லயுமே கர்டன்ஸ் வந்து ஒரு கிளாஸா பண்ணும். இது வந்து லாங் கர்டன். எல்லாத்துக்கும் லாங் கர்டனுக்கான ரீசன் இது என்னன்னா நமக்கு கொஞ்சம் ஹைஃபையா தெரியும். இது லாங் கர்டன் வெறும் இதுக்கு மட்டும் போட்டா நல்லா இருக்காது. இது வந்து கொஞ்சம் ஹைஃபையா இருக்கும் உங்களுக்கு. பாத்ரூம் தானே இது? பாத்ரூமே தான். வேற அதுலயும் வெட் ஏரியா ட்ரை ஏரியா வந்து டோட்டலா கம்ப்ளீட்லி தனித்தனியாவே பண்ணிருக்கீங்க. வெட் ஏரியா ஃபுல்லும் இது, ட்ரை ஏரியா அதுக்கப்புறம் ஜக்கூசி டைப். ஓகே, ட்ரை ஏரியா தனியாவும் ஜக்கூசி தனியாவும் நம்ம பண்ணியிருக்கோம். ஓகே, இது என்ன கான்செப்ட்? எப்பவுமே இது குழந்தைகளுக்கு வேண்டி நம்ம பண்ணது. ஓகே, இது ஒரு கான்செப்ட் ஸ்பெஷலா வேணும் அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம அதுக்கு வேண்டி பண்ணி. ஓகே, இது ட்ரை ஏரியாவா இருக்கிறதுனால பிரச்சனை இல்ல, குழந்தைகளுக்கு எப்படி ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி பண்ண முடியுமோ. பட் இதை தான் நீங்க அந்த கிராஸ் எல்லாமே நம்ம பாத்தீங்கன்னா இப்படி யூஸ் பண்ணிட்டோம். நம்ம அங்க கழிஞ்சிருச்சு. ஆமா, அங்க கழிஞ்சிருச்சு. இது எல்லாமே வந்து கோல்டன் தீம் வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. ஆமா, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ஐட்டம். இது இம்பார்ட்டன்ட் தான். ஓகே, பாத்ரூமுக்குன்னு தனி ஒரு நாள் டூர் வரணும். அப்படித்தான் இருக்கு. ஒவ்வொரு பாத்ரூமே நீங்க ஒவ்வொரு மாதிரி பண்ணி வச்சிருக்கீங்க. ஒவ்வொரு விதமான டிசைன் நீங்க இருக்கு. நீங்க தான் சொல்லணும். அப்படித்தானே? அப்படியா? அப்படித்தான். ஓகே, இது வந்து கம்ப்ளீட்டா வந்து வால் ஸ்டிக்கர், வால்பேப்பர் தான். ஆமா, இந்த தீமே வால்பேப்பர் ப்ளூ தீம். ஆமா, இது கெஸ்ட்டுக்கான. இல்ல இது வந்து பாய்ஸ்க்கு, நம்ம பசங்களுக்கு, குழந்தைகளுக்கு, பையனுக்கு, அது பொண்ணுங்களுக்கு. ஓகே, இது அக்ரிலிக் தான். இது அக்ரிலிக் தான். இது வந்து டீ குட் இல்லாம அவங்க வேற கலர் வேணும் அப்படின்னுங்காட்டிக்கு இது கான்செப்டே நம்ம கலர் மாத்திட்டோம். சேம் அக்ரிலிக் தான். ஆமா ஆமா, சூப்பர். இதுலயுமே வந்து இது சின்னதா ஒரு ஸ்டோர் தான். ஆமா, இங்க தான் சொன்னேன் வாங்க. இங்கேயுமே வந்து இது ஸ்டோர். ட்ரெஸ்ஸிங் இது வந்து நம்ம பழைய மாடல் இல்லாமல் இது புது ட்ரெண்டாக வந்திருக்குது. இது குளிச்சுட்டு அப்படியே வந்து இங்கே ஸ்டோரேஜ், இங்கே ட்ரெஸ்ஸிங் வேணால் கழட்டி வச்சுக்கலாம். நம்ம அந்த ஹேர் ட்ரையரு அந்த மாதிரி ஸ்டோரேஜுக்கு நம்ம இது இப்போ புதுசாக வந்திருக்கு. ஆக்சுவலி குளிச்சோன்னு இன்னருக்குன்னு தனியாக ஒரு ஸ்டோருக்குன்னு போக வேண்டாம். இதுலேருந்து எடுத்து நம்ம இது பண்ணிக்கலாம். ஆமாம். ஓகே, சூப்பர். இதோட இந்த தான் சொன்னேன். ஆக்சுவலி இந்த தீம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சூப்பராக இருக்கு. வெறும் க்ளோசெட் மட்டும் சொல்லல, அந்த க்ளோசெட்டே வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட். அந்த உட்கார சீட்டிங் இல்லாமல் ஓவரால் இந்த கலர் தீம் நல்லா இருக்கு. செம லைட்டிங்கும் ஒரு ப்ளசண்டான லைட்டை கொடுத்து. பட் இதுக்கு வந்து நீங்கள் கோல்டன் தீம் போகாமல் இந்த வேனிட்டரி யூனிட் வந்து டோட்டலாகவே வந்து ஆமாம். இது இப்போ செராமிக் டைப்பில் வந்திருக்கிறது. இது செராமிக். ஆமாம், இது வந்து செராமிக் டைப். செராமிக் லைட் செட்டப்போட வந்திருக்கிறது. ஓகே, இந்த வேனிட்டரி யூனிட் இதுவும் அலுமினியம் தான். எல்லாமே அலுமினியம் தான். அதாவது பாத்ரூம்குள்ளே இருக்கிறது எல்லாமே நம்ம அலுமினியத்தில் தான் கொடுத்துருக்கோம். சூப்பர். லாஸ்ட்டாக மேலே ஒரு கெஸ்ட் ரூமோட சேர்த்து ஒரு சின்ன பார்ட்டி செட்டப் ஒன்று இருக்குது. அதை பார்த்துட்டு நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஓகே, வாங்க. ஸ்டேர் கேஸு இது வந்து ஸ்பைரல் ஸ்டேர் கேஸ். இது போடுறதுக்கான ரீசன் என்னென்னா, இது போடுறதுக்குன்னா கொஞ்சம் கிளாஸாக தெரியும், கொஞ்சம் ப்ரீமியமாகவும் இருக்கும். நடக்கிறதுக்கு வந்து லேடிஸ்க்கு வந்து நல்லா இருக்கும் இல்லையா? நல்லா இருக்கும். நான் ஏன் கேட்குறேன்னா, பெரியவங்க வயசானவங்க கூட இது ஏறும்போது ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஸ்பைனல்னால ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸ், அதனால எல்லாம் ஒரு ப்ராப்ளம் கிடையாது. ஓகே, ஒரு கெஸ்ட் ரூமோட சேர்த்து ஒரு பார்ட்டி ஹால் தானே? ஆமாம், பார்ட்டி ஹால். நம்ம வீட்டில் ஒரு சின்ன ஃபங்க்ஷன்னாலும் வெளியே ஒரு சின்ன ஒரு 40 பேர் இங்கே அக்கோமடேட் பண்ணி 40-50 பேர் தாராளமாக பண்ணிக்கலாம். அங்கே டைனிங் ஒரு 5 டேபிள் 6 டேபிளே போட்டுக்கலாம் போல் இருக்கு. கண்டிப்பாக தாராளமாக போட்டுக்கலாம். ஓகே, வீடு கட்டும் போது இந்த பிளானிங்கும் சேர்த்து பண்ணது. ஓகே, சோலாருக்கான ப்ரொவிஷனும் நீங்கள் வச்சு நம்ம மேலே கொடுத்துருக்கோம். அது இப்போவே பண்ணணுமா? அதாவது முடிஞ்ச உடனே கையோட பண்ணிக்கிறது இப்போ பண்ணிக்கிறது நமக்கு அட்வான்ஸ். நம்ம பண்ணிட்டோம்னா, ஏன்னா நம்ம கரண்ட் பில் 10,000 ரூபா அந்த மாதிரி நமக்கு வரும்போது, இது நம்ம 5 kV போட்டிருக்கோம். இது போடும்போது என்னன்னா நமக்கு 0 நில் ஆயிரும். நம்ம வந்து இபி பில்லோடது மேக்ஸிமம் இருக்காது. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் செலவா அதையும் நம்ம பண்ணிட்டோம்னா திருப்பி நம்ம அதில் பண்ணும்போது கொஞ்சம் சிவில் ஒர்க்கெல்லாம் இருக்குது. அப்போ என்னன்னா நமக்கு இடம் எல்லாமே நமக்கு இதாகும், கசகசான்னு ஆயிரும். அதனால என்னன்னா நம்ம சிவில் ஒர்க்கோட சேர்த்தியே பண்ணுவோம். ஏன்னா அந்த பில்லர் நிறுத்தும் போது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பி செய்யும்போது எல்லாமே 2 வேலை ஆயிரும். அதனால நம்ம ஒரே இதாக நம்ம அதை பண்ணி. இப்போ வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் முடிக்கிறவங்க சோலாரோட ஒர்க்கு சேர்ந்து முடிச்சிங்கன்னு தான் சொல்றேன். ஆமாம், பண்ணிடணும். கண்டிப்பாக பண்ணி வச்சுக்கலாம். தப்பு ஒன்றும் கிடையாது. தப்பெல்லாம் கிடையாது. சூப்பர்ண்ணா. நான் ஃபைனலாக கேட்குறேன், ஓகே, இதோட பட்ஜெட் எவ்வளோ ஆகும்? இதோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா லேண்ட் வித் பில்டிங்கோடு சேர்த்தும் போது உங்களுக்கு ஒரு 2.5 அந்த ரேஞ்சுக்கு மேலே எபோவ் வந்துடும்.
அது டிபெண்ட்ஸ். இப்போ இதையும் ப்ரீமியமாக பண்ணணும்னு நினைக்கிறவங்க அதை நம்ம பண்ணிக்கலாம். ஒரு வேலை இங்கே வந்து எனக்கு பார்ட்டிகால் வேண்டாம், எனக்கு ஜிம் ரூம் பண்ண முடியும், பண்ணலாம். நம்ம இதை அப்படியே பார்ட்டிஷன் பண்ணி ஜிம் ரூமாக பண்ணிக்கலாம். இந்த இடத்த ஜிம் ரூமாக பண்ணி தாராளமாக பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த டபுள் ஐடியா தான் நம்ம கொடுத்துருக்கோம். இதுக்கு மேலேயும் நம்ம வந்து ஒரு ஸ்பேஸ், நல்ல ஸ்பேஸ் இருக்குது. அதில் தான் நம்ம சோலாரோடது எல்லாமே நம்ம அங்கே வச்சுருக்கோம். சூப்பர், தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. இந்த இடத்த நிறைய சுற்றி காட்டுறது மட்டும் இல்லாமல் ஒரு ப்ரீமியமாக இருக்கும்போது வீடு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சிம்பிளாகவே உங்களோட யதார்த்தமான ஒரு விஷயமாகவே எடுத்து சொன்னீங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நம்ம வீடு கட்டி கொடுக்கறத விட வீடு கட்டி விற்கிறதும் உங்களோட பிரதானமான இது. அதுதான் நீங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 10 இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கோம். அது மாதிரியான வீடு எவ்வளோ கட்டியிருக்கீங்க? ஒரு 150 வீடு பக்கம் நம்ம கட்டி சேல்ஸ் பண்ணியிருக்கோம். 150 வீடு. ஆமாம், அது போக வந்து ஒரு 50 வீடு வந்து கிளைண்ட்டுக்கும் நம்ம கட்டியும் கொடுத்துருக்கோம். இப்போ அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல 20 வீடு போயிட்டு இருக்கு. கண்டிப்பாக போயிட்டு தான் இருக்கு. சூப்பர்ண்ணா. மயில்கல், அப்புறம் நம்ம குனியமுத்தூர், அப்புறம் வந்து கரும்பு கடை, உக்கடம், இந்த ஏரியால எல்லாம் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு தான் இருக்கு. ஆமாம். தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. நம்ம வியூவர்ஸ் கண்டிப்பாக ஏதாவது அவங்களுக்கு ஏதோ என்கொயரின்னு சொன்னால் கேட்பாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் டவுட்னாலும் உங்களை கூப்பிடலாம் இல்லை? தாராளமாக கூப்பிடலாம். தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. இவ்வளவு பிஸி ஷெடியூலில் நீங்களும் எங்கள் கூட வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. நீங்கள் எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கிறத காமிக்கிறது எங்களுக்கும் சந்தோஷம் தான். ஏன்னா எங்கள் வியூவர்ஸும் இது மாதிரியான ஒரு தீமை எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கும் இது ஐ ஓப்பனாக இருக்கும். அதாவது இது எவ்வளோ ப்ரீமியமாக இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் பட்ஜெட்டாகவும் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் சொல்கிற இந்த லேண்டோட சேர்த்து 2.5ங்கிறது இட்ஸ் மீன் மோர் தென் பட்ஜெட். அஃபோர்டபுள் ப்ரீமியம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இதுக்கு இன்னும் ப்ரீமியமாகவும் செலவு பண்ண முடியும். கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு மட்டும் இல்லாமல் இன்டீரியருக்கு மட்டுமே ஆல்மோஸ்ட் 1.5-2 crore வரைக்கும் இந்த மாதிரியான இது பண்ணிடுவாங்கிறப்போ நீங்கள் 2.5க்கு லேண்டோட சேர்த்து பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு அஃபோர்டபுள் தான். ஒரு அப்பர் மிடில் கிளாஸுக்கு அஃபோர்டபுளான ஒரு பட்ஜெட் தான் என்னோட இதில் சொல்லுவேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ.